குரு பயிற்சி பலன் 2024 ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான், குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 2024 குரு பயிற்சி, அதாவது ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே ரிஷபராசிக்கு குரு பகவான் பெரிய நன்மைகளை செய்ய மாட்டார். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இவருடைய 2 வீட்டிற்கும் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி, அதாவது தனுசு ராசிக்கு 6ஆம் இடம் ரிஷபராசி, மீனத்துக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் தான். இந்த 2 ஆதிபத்தியத்துக்கு உண்டான கிரகம் அந்த வீட்டிற்கு மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுனால ஜென்ம ராசிக்கு வந்தாலும் குரு தசையில் நல்ல ஒரு மேன்மை தான் உண்டு. இதே லக்னமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த லக்னத்துக்கோ இந்த ராசிக்கோ பெரிய நன்மைகளை செய்ய மாட்டார் இந்த குரு பகவான். குரு தசை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டில் மறையிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழல் கொடுக்கும். கடன் வாங்கி தொழில் பண்ணுவீங்க. சின்னதாக ஒரு கடன் அமைப்பை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இதே லக்னமாக இருந்துச்சுனாக்கா குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது கொஞ்சம் கடுமையான பலன்களை கொடுக்கும். வேற லக்னமாக இருந்துச்சுனாக்கா இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் இந்த குரு தசை நடப்பில் வரும். அதே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். என்னோட கணக்குப்படி ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரு 5 வருஷம் தசா புத்தி இருப்பு வச்சுக்கிட்டா என்னோட கணக்குப்படி 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். அதே மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 24 வயசுக்கு மேலே 40 வயது வரைக்கும் இந்த குரு தசை நடப்பில் வரும். முதல்ல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள், ஜென்ம ராசிக்கு குரு வந்தாலும் பசங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். பசங்களுக்காக ஏதோ ஒரு செலவுகள் இருக்குது, சுப செலவுகள். வீட்டில் திருமணம் பண்ணி வைக்கிறது, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கூடி வரும். வேலைக்காக முயற்சி பண்ணால் கூட அந்த வேலை வாய்ப்புகள்லாம் கொடுத்துரும். ராசிக்கு 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், இந்த சொத்து பத்து பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டங்களில் கிளியராகும். 7ஆம் பார்வை அப்படிங்கிறதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் சார்ந்து சுப நிகழ்ச்சிகள் இந்த வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ரிஷபராசியில் இந்த வயது காலகட்டத்தில் குரு தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை. மன உளைச்சல்கள் உண்டு, கூடுதலான ஒரு மன அழுத்தங்கள் கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய வேலை பலுவெல்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு, மன அழுத்தங்கள் உண்டு. மேலதிகாரிகிட்ட இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டங்களில் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. திருமண வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதுவுமே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ராசிக்கு குரு தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இப்போ கடன் பிரச்சனையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வயது காலகட்டத்தில் குரு தசை நடப்பில் வரும்போது. ஆனால் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்துடும். இதுவரை நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, வீட்டில் திருமணம் பண்ணி வைக்கணும் பசங்களுக்கு அப்படின்ட்டு முயற்சி பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். இந்த காலகட்டங்களில் வீட்டில் சுப விசேஷங்கள்லாம் அதிகமாக நடக்கும். நிறைய முயற்சிகளை எடுத்தால் மட்டுமே இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். அதே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் 30 வயசுக்கு மேலே குரு தசை நடப்பில் வருது அப்படின்னாக்கா ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுத்துரும். குருவுடைய 5ஆம் பார்வை பிள்ளைகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லது கொடுக்கும். அது இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணிங்கனாக்கா 2வது திருமணத்துக்கோ இல்லை முதல் திருமணமே ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, திருமண வாய்ப்புகள் கூடி வரல அப்படின்னாக்கா இப்போ ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த 7ஆம் பார்வை அப்படிங்கிறது திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா குரு தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு குருபலம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சொத்து பத்து பிரச்சனைகள் இல்லை கோர்ட்டு ஏதாவது கேஸ் எதனா போயிட்டு இருந்ததுனாக்கா அதெல்லாம் தீர்வு கோரும். இந்த காலகட்டங்களில் தகப்பனார் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை நடப்பில் வரும்போது புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள், இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். குரு தசை அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். இந்த ஜென்மராசியில் வந்தாலும் 5ஆம் பார்வை அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உண்டு. அதுலேயே ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த ஒரு வருட காலத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பயணம் பண்ணும் போதும், மிருகசீரிட நட்சத்திரத்தில் குரு பகவான் ட்ராவல் பண்ணும் போதும் இந்த நேரங்களில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். கூட்டு தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் கொஞ்சம் விலகத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எதாவது இருந்தால் அது கிளியர் ஆகும். ரொம்ப நாளாக மருத்துவ செலவுகள் வச்சுட்டு வந்தது இல்லையா, அந்த மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள்
கூடுதலாக இருக்குது. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறது பெரிய நன்மைகளை செய்யாது. இந்த ராசிக்கு இதே லக்னமாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து தொழிலில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஜென்ம ராசிக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய கடன்கள் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணக்கூடாது. அப்படி தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அது எந்த அமைப்பில் இருந்துச்சுனாக்கா தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் கொஞ்சம் நல்லா இருந்ததுனாவே போதும். அது மாதிரியான ஒரு ஜாதக அமைப்புகள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் தொழில் பண்ணலாம். குரு வந்து பெருசாக உங்களுக்கு கெடுதல் பண்ணாது. ஜென்மராசிக்கு வந்தாலும் எப்படி பார்த்தாலும் குருவுடைய தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கோ இந்த லக்கணத்துக்கோ சரிப்பட்டு வராது. அதே வேறு லக்கணமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் பாதிப்புகள் அதிகமாக இருக்காது. ஓரளவுக்கு அந்த மன உளைச்சல்கள் உண்டு, மனக்குழப்பங்கள் உண்டு. சரியான முடிவுகளை இந்த காலகட்டங்களில் எடுக்காமல் தடுமாறுவீங்க. குடும்பத்தில் கூட கொஞ்சம் ஒரு சில குழப்பங்கள் வருமே தவிர பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு பலன்கள்லாம் இல்லை. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நன்றி.